ஸ்ரீ அக்னி புராணம் 40ஆம் பகுதி. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருக்கோலங்கள். புஷ்கரத்தில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு, புண்டரீகாக்ஷன், கயையில் கதாதரன், சித்திரகூட பர்வத உச்சியில் ராகவன், பிரபாச திருத்தலத்தில் தைத்திய சூதனன், ஜெயந்தில் ஜெயந்தன் என்று வெவ்வேறு திருக்கோலம் கொண்டுள்ளார் திருமால். ஹஸ்தினாபுரத்தில் ஜெயந்தன், வர்த்தமானத்தில் வராகர், காஷ்மீரத்தில் சக்கரபாணி, கூஜ்ரத்தில் ஜனார்த்தனன், மதுரையில் கேசவன் முதலிய கோலங்களில் காட்சியளிக்கிறார். குப்ஜ பிரகத்தில் ரிஷிகேஷனாக, கங்கை சங்கமத்தில் ஜடாதரராக, சால கிராமத்தில் மகாயோகராக, கோவர்த்தனகிரியில் பகவான் ஸ்ரீஹரியாக, பிண்டாரகத்தில் சதுர்பாகுவாக கோலம் கொண்டு பக்தர்களை மகிழ்விக்கிறார். சங்கத்வாரத்தில் சங்கி, குருக்ஷேத்திரத்தில் வாமனன், யமுனை தீரத்தில் திரிவிக்ரமர், சோனை ஆற்றங்கரையில் விஸ்வேஸ்வரர், கிழக்கு கடற்கரையில் கபிலராக கோலம் கொண்டுள்ளார். சமுத்திர தீரத்தில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு, கிஷ்கிந்தையில் வனமாலர், ரைவதத்தில் தேவர், விரோஜத்தில் நிபுஞ்சயர், விசாக பூபத்தில் அஜித்தராக அவர் கொண்டாடப்படுகிறார். நேபாளத்தில் லோகபாவனர், துவாரகையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர், மந்தாரத்தில் மதுசூதனர், லோகாகுலத்தில் நிபுஹரர், புருஷவடத்தில் புருஷர், விமலையில் ஜெகத்பிரபு, தண்டகாரண்யத்தில் சாரங்கதாரி, உத்பல பரித காலத்தில் கௌரி, நர்மதை தீர்த்தத்தில் ஸ்ரீயப்பதி, மாதவாரண்யத்தில் வைகுந்தர், கங்கை கரையில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஒரிசா மாநிலத்தில் புருஷோத்தமர் என்றும் மேலும் 108 திவ்ய திருத்தலங்களில் இருந்தார், கிடந்தார், நின்றான் என்ற பல திருக்கோலங்களிலும் காட்சி தந்தருள்கிறார். 40ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.